யானை முகந்தனை என்றும் எழுந்தனை யாரும் அறிந்தனை நானும் அவனை அறிந்தனை. இந்த வாசகத்தோடு நாங்கள் இன்னைக்கு நாள ஆரம்பிக்கிறோங்க. தினம் ஒரு சோடுகள்ல எல்லோருக்குமே தனக்குள் இருப்பது எதுங்கிறதுக்கு யார் ஒருவன் தன்னை அறிய முற்படுகின்றானோ அவனுள் இருந்து நான் முழுமையாய் வெளிப்படுவேங்கிறதுல மீண்டும் ஒரு சோடுகளோடு ஒரு சிறு கதையோடு ஆரம்பிக்கிறேங்க. ஒரு நாட்டுக்கே ஒரு அரசன் தன்னை ஆள எப்படி வேணும்னு ஒவ்வொரு அரசாட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டானாங்க. ஆனா அந்த அரசன் தன்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்ததா என்று ஆராயதை விட இன்னொரு சீடர்களை உருவாக்கணும், இல்ல அந்த நாட்டுக்கே ராஜாவை உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரே ஒரு முற்பதிகம் தான் தெரிஞ்சுதாங்க. இந்த நாட்டுல எது முக்கியமான பதிகங்களில் ஒன்றா இருக்கிறதோ அந்த பதிகத்தில் அனைவருக்கும் எது ஏற்புடையதோ அல்ல அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் உணர வேண்டுங்கிறத யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நாடும் ராஜ்யமும் சொந்தம்னு கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. அப்படி ஏற்பட்ட ஒரே ஒரு முகத்வாரத்துல மூன்று மகத்வாரங்கள் தான் கிடைச்சிதாங்க. ஒன்று ஆணையடி சாஸ்திரமா இருக்கிற தன்னுடைய மனதை ஆராயும் சக்தி யாரிடம் இருக்குதுன்னு பார்த்தாராங்க. மற்றொன்று இந்த உடலையும் இந்த உலகத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கின்ற குணம் யாருக்கிட்ட இருக்குன்றத மற்றொரு இடம் பார்த்தாராங்க. மூன்றாவது அங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொருக்குள்ளேயும் தன்னையும் தனக்குள் இருக்கும் வெளிப்படும் தன்மையும் இந்த உலக சார்ந்த விஷயங்களோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்கணுன்றத மூன்றாவது ஞானமா எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. இந்த மூன்றையும் யார் ஒருவன் சரியாக கணிக்கின்றானோ அவனிடம் இதை ஒப்படைத்தால் இந்த நாடும் சரி இந்த உலகமும் சரி செழிப்பா இருக்கும்னு நினைச்சு அந்த நாட்டை ஒப்படைக்கணும்னு நினைச்சாராங்க. அப்படிதாங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானங்கிறதுக்கு எது மெய்ப்பொருள் அறிய வேண்டுமோ அதை எப்படி ஊட்டெடுக்க வைக்க வேண்டுமோ அது எப்படி பிறர்வாய் சொல் ஏற்ப தனக்குள் இருந்தும் வெளிப்பட வேண்டுமோ அது முழுமையாய் வெளிப்பட்டால் போதும். அவரவருக்குள் இருப்பது ஞானம் என்பதை அவர்களே உணரலாம். அதை உணர்த்துபவரையும் அவர்கள் முழுமையாய் உலகத்திற்கு காட்டலாங்க. அனைவருக்கும் ஒரு வேர் சரவங்க.